அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஓர் பழைய ஓடு வீடு. அந்த வீட்டின் முன் தினமும் டக் 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 என்று தையல் இயந்திர சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த சத்தத்துக்கு சொந்தக்காரி மாலா. மாலா ஒரு இளம் பெண் தையல்காரி. அவள் தந்தை விட்டுச் சென்ற ஒரே சொத்து ஒரு பழைய கால்மிதி தையல் இயந்திரம். அந்த இயந்திரம்தான் அவளுக்கு பள்ளிக்கூடம், அவளுக்கு கனவு, அவளுக்கு குடும்பம். மாலா அதிகம் பேச மாட்டாள், ஆனால் அவள் தைக்கும் உடைகள் பேசும். ஒரு மணப்பெண்ணின் சேலைக்கு அவள் தைத்த பிளவுஸ் அந்த மணப்பெண்ணின் கண்களில் 1000 கனவுகளை மலரச் செய்யும். ஒரு பள்ளிக் குழந்தையின் யூனிஃபார்மத்தில் அவள் வைத்த சீரான மடிப்பு அந்த குழந்தைக்கு நானும் பெரியவனாகுவேன் என்ற நம்பிக்கையை தரும். ஆனால் மாலாவின் வாழ்க்கை அவ்வளவு அழகாக மட்டும் இல்லை. அவள் அம்மா அடிக்கடி நோய்படுவாள். மருந்து செலவு, வீட்டு செலவு அனைத்தும் அந்த தையல் இயந்திரத்திலிருந்துதான். பல நேரங்களில் இரவு முழுக்க தைத்து காலை சூரியனை கண் சிவப்போடு வரவேற்றிருக்கிறாள். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய செய்தி. பக்கத்து நகரத்திலிருந்து ஒரு பெரிய டெய்லரிங் கம்பெனி புதிய வடிவமைப்பாளர்களை தேடுகிறதாம். அந்த செய்தி கேட்டதும் மாலாவின் மனம் துடித்தது. நாமும் முயற்சி பண்ணலாமே என்று நினைத்தாள். ஆனால் உடனே அவளுக்குள்ளேயே ஒரு குரல், நீ யார்? பெரிய கம்பெனிக்கு உன் மாதிரி கிராமத்து பெண்ணா? அந்த எண்ணம் அவள் கைகளை நடுங்கச் செய்தது. அன்று இரவு மாலா தையல் இயந்திரம் முன் உட்கார்ந்தாள். அவள் அம்மா மெதுவாக சொன்னாள், மாலா, உன் கைகளுக்கு கடவுள் வரம் கொடுத்திருக்கார், பயந்திடாதே. அந்த வார்த்தைகள் மாலாவின் மனத்தில் ஒரு முடிச்சை அவிழ்த்தது. அடுத்த நாள் முதல் மாலா வித்தியாசமான உடைகள் தைக்க ஆரம்பித்தாள். சாதாரண சேலை பிளவுஸில் சிறிய கைவினை வேலை, குழந்தை உடைகளில் புதுமையான வடிவம். அவள் தைத்த உடைகளின் புகைப்படங்களை ஒரு பழைய மொபைலில் எடுத்து போட்டாள். அந்த தேர்வு நாள் வந்தது. நகரம், பெரிய கட்டிடம், ஏசி காற்று. மாலாவின் கை நடுங்கியது. கால்கள் முன்னே செல்ல மறுத்தன. ஆனால் அவள் கையில் இருந்த பை, அவள் தைத்த உடைகள், அவளின் கனவுகள். தேர்வு முடிந்தது. பல நாட்கள் பதிலில்லை. மாலா மீண்டும் அவள் பழைய தையல் இயந்திரம் முன் உட்கார்ந்தாள். அன்று வழக்கத்தை விட மெதுவாக தைத்தாள். ஒரு மாலை அவள் வீட்டின் கதவுக்கு ஒரு ஃபோன் வந்தது. மாலா பேசுறீங்களா? உங்க டிசைன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க செலக்ட். மாலா பேச முடியாமல் கண்ணீர் சிந்தினாள். அந்த கண்ணீரில் வலி இல்லை,